ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மீனா இருந்துட்டு செந்தில்கிட்ட மாமாட்ட கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுங்க, நம்ம சென்னை போகிறத, அப்புறம் லேட் ஆகிற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஓகே, நேரம் பார்த்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிகிட்ருக்காரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என் மாமாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லி சமாளிச்சிடறாரு. சரி உனக்கு எதுவும் வருத்தமாக இல்லை, அப்பா வந்து அண்ணி வேலை செய்யறனால நீங்கள்லாம் பொறாமப்படுவீங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க, அதனால் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சேச்சே அதெல்லாம் நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன், அவங்க வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாங்க, இதில் நான் போய் என்ன பொறாமப்படுறது இருக்குன்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம கதிர் வந்துட்டு ராஜியோட செலவுக்காண்டி பணம்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ காலேஜ் போயிட்டு வரதுக்கெலாம் பஸ் செலவு, கேன்டீனு இதுக்கெலாம் ஆகும்ல, வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து ஓகே, கதிரோட நல்ல மனசும் அவங்களுக்கு வந்து புரிய வருது. அடுத்து பார்த்தா இங்கே வழக்கம் போல் தங்கமயில் வந்துட்டு நம்ம சரவணங்கிட்ட நேற்று நான் தூங்குனதுக்கு மன்னிச்சிருங்க மாமா அப்படி இப்படின்னு அதே தான் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்பாக்கிட்ட இந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கவே இல்லைன்னு சரவணனும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம கோமதி வந்து எந்திரிச்சு வராங்க. சரி வழக்கம் போல் வேலையை செய்யலான்னு பார்த்தா இங்கே அதுங்குள்ளே நம்ம தங்கமயில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அத்தை குட் மார்னிங் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லவும் கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம செய்யலான்னு வந்தால் இவ திருப்பி ஆரம்பிச்சிட்டாளேன்னு.